ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி கப்பல்ஸுக்கு உள்ள காணப்படுற ஒரு முக்கியமான இஷ்யூவை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இப்போ பொதுவாக இருக்கிற ஒரு இஷ்யூ தான், என்னையே அவர் முன்ன மாதிரி லவ் பண்ணுறாரு இல்லை, அப்படி இல்லாட்டி ஒய்ஃபுக்கு முன்ன மாதிரி என் மேலே அட்டென்ஷன் இல்லை அப்படின்ற முறைப்பாடு. இந்த முறைப்பாடு ஏன் வருது, அதுக்கு என்ன செய்யலாம் என்றதை பற்றி பார்ப்போம். இந்த அன்பு வெளிப்படுத்தல் முறை அப்படின்னு நாங்கள் பார்க்குற இடம், அதாவது லவ் லாங்குவேஜஸ், இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். இதை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாதனால தான் இந்த முறைப்பாடுகள், அதாவது என் மேல அன்பு இல்லை, இல்லாட்டி முன்ன மாதிரி அட்டென்ஷன் இல்லை, மாதிரி என்ன பார்த்து கொள்றாரு இல்லை அப்படின்ற முறைப்பாடுகள் வாரத்துக்கு காரணமாக அமையும். ஸோ இங்கே கப்பல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேம் லவ் லாங்குவேஜோட இருக்கிற நபர்களாக இருந்தால் அவங்களுக்குள்ள எந்த இஷ்யூவும் இருக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் சொல்றத இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கைய வாழ்வாங்க. பட் டிஃபரண்ட் லவ் லாங்குவேஜஸோட இருக்கிற கப்பல்ஸுக்கு தான் இந்த இஷ்யூ வரும். ஏன்னா அவங்க வெளிப்படுத்துகிற இந்த லவ் லாங்குவேஜ், அதாவது அன்பு வெளிப்பாடு பார்ட்னருக்கு விளங்காமல் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த முரண்பாடுகள் தோன்றதுக்கான பிரதான காரணம். ஸோ அடுத்ததாக இந்த லவ் லாங்குவேஜஸ் எத்தனைக்கு, அதை எப்படி எங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் முதலாவது வார்த்தைகள். இவங்களுக்கு வார்த்தை மூலமாக தான் அன்பை வெளிப்படுத்தணும். அதாவது அவங்களோட முக்கியத்துவம் அல்லது அவங்களோட தேங்க் பண்ணுறது, அவங்க லவ் பண்ணுறதா சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு வார்த்தையாக சொல்லணும். வார்த்தையாக சொன்னால் தான் அவங்களுக்கு அது சந்தோஷத்தை தரும் அண்ட் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது குவாலிட்டி டைம். தன்ன பார்ட்னர் தன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாக தன்னோட இருக்கணும் அப்படின்றத இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட லவ்வாக காணப்படும். அதாவது லவ் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். தன்னை பார்ட்னர் தன்னோட இருந்தால் தன்னை லவ் பண்ணுறதா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க. ஸோ இவங்களோட பேசும்போது ஐ டு ஐ கண்டாக்ட் வச்சு, மொபைல் யூஸ் பண்ணாமல், அப்படி முழுமையாகவே அவங்கள்ட்ட கவனத்தை செலுத்தி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் தன்னை முழுமையாக தன்னை பார்ட்னர் ஏற்றுக்கொண்டார்ன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். மூணாவது தான் ஆக்ஷன்ஸ். இவங்களுக்கு செயல் ரீதியாகத்தான் அன்பை வெளிப்படுத்தணும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க. அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களோட வேலைகளை தானும் ஈடுபட்டு அவங்களோட சேர்ந்து செயற்படுறது, அப்படியான விஷயங்களில் ஈடுபட்டால் தாண்ட பார்ட்னர் தன்னை முழுமையாக அக்செப்ட் பண்ண அப்படின்ற சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு காணப்படும். அடுத்தது கிஃப்ட்ஸ். இவங்களுக்கு எப்படின்னா தன்ட பார்ட்னர் தனக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா இங்கே ப்ரைஸ் முக்கியம் இல்லை, நினைவுகளை சேர்க்கறதுக்கு ஆசைப்படுற நபர்களாக இவங்க காணப்படுவாங்க. ஸோ தன்ட பார்ட்னர் தனக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கிஃப்டின் ஊடாகத்தான் என்ன செய்யலாம், கிஃப்ட் கொடுப்பதினூடாக எங்களோட அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியுமாக இருக்கும். இதில் அஞ்சாவது ஃபிசிக்கலாக அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது. அதாவது உதாரணமாக அவங்கள கவலைப்படுற நேரம் அவங்களோட ஒரு ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றத விரும்புவாங்க. பேசிக்கொண்டிருக்கிற நேரம் கையை பிடிச்சி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறத விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் டச்சினூடாக அன்பை வெளிப்படுத்துற எதிர்பார்க்குற நபர்களும் காணப்படுறாங்க. இங்கே நான் டோட்டலாக பிழையான ஒரு கருத்துக்கு போகக்கூடாது. இன்டிமசியை பற்றி நான் இங்கே பேசலை, ஜஸ்ட் ஒரு பாதுகாப்பான ஃபீலை கொடுக்குற டச்சஸ் தான் இங்கே பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி லவ் லாங்குவேஜஸ் 5 இருக்கு. ஸோ இந்த 5ல் தண்ட பார்ட்னர் எதை எதிர்பார்க்குறாங்கன்றதை நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நடவடிக்கைகளை நாங்கள் அமைச்சு கொண்டோம்னு சொன்னால் காலப்போக்குற லவ் இல்லாமகிற அந்த முறைப்பாடு எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வராது. அதே மாதிரி நாங்கள் கட்டாயம் எங்களோட பார்ட்னர் என்ன லவ் லாங்குவேஜில் பேசுகிறாரு அப்படின்றத தெரிஞ்சு கொள்கிற அதே நேரம் எங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன என்றதையும் நாங்கள் பார்ட்னருக்கு சொல்கிற நபர்களாக காணப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான்
2 பேருக்கும் பேரலாக தண்ட வாழ்க்கைய அன்போடு இன்னும் நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எங்களுக்கு போக முடியுமாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அன்பு மலிவு ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் போகக்கூடிய நிலைமையை நாங்களே அமைச்சு கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.